அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் அம்மாபாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தி சமாதானம் நம்முடைய உயிரிலும் மேலான இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் முழு முஸ்லிம் சமுதாயத்தின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன். என்னுடைய பழைய பெயர் பிளசன்ஸ் இஸ்ராயில். நான் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக ஒரு 12 வருஷ காலங்கள் ஊழியம் செய்து, அதன் பிறகு வல்ல ரகுமானுடைய பெரும் கிருபையினாலே இஸ்லாத்தினுடைய வாழ்வியலாக கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான அடிப்படை ஒரு விவாதம் என்னன்னா, ஆபிரகாம் என்று பைபிளிலே சொல்லப்படுகிற ஒரு இறைத்தூதரும், குரானிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிற அந்த இறைத்தூதரும் தன்னுடைய மகனை ஒரு மலையின் மீது பலி செலுத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் பைபிளிலும் குரானிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிளில் ஆபிரகாமினுடைய தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரானிலே தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலை அழைத்து கொண்டு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எது உண்மை? பைபிள் சொல்லுகிறது உண்மையா அல்லது குரான் சொல்லுவது உண்மையா என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இதை எதை அடிப்படையாக கொண்டு பார்க்க போறோம்னா, குரானை அடிப்படையாக கொண்டு அல்ல, பைபிள்லேயே யாரை அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரு முஸ்லீமாக குரான் சொல்லுவதை நம்புகிறேன். குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் என்கிற தன்னுடைய இறை தூதரிடத்திலே அல்லாஹ் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலை அழைத்து கொண்டு செல்ல சொன்னார் என்பதாகத்தான் நான் நம்புகிறேன். ஆனால் பைபிள் யாரை அழைத்து கொண்டு சொன்னது அப்படின்னா, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். பைபிளில் முதலாவது ஆகமமாக இருக்கிற ஆதி ஆகமத்திலே 22ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக படித்து காண்பிக்கிறேன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னதாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 2வது வசனத்துல பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போ என்றுதான் பைபிள்ல வருது. ஆனா உண்மையாக நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி பார்த்தால், இது 22வது அதிகாரம், அதாவது சாப்டர் வைஸா ஒவ்வொரு ஆகமங்களையும் பிரித்திருக்கிறாங்க. அதுல 22வது அத்தியாயத்தில், அதாவது அதிகாரம் என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்திலே ஈசாக்கை அழைத்து கொண்டு போக சொன்னதை போல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன என்று சொல்லி பார்த்தால், 19வது அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாம தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், நான் கிறிஸ்தவர்களுக்காக இந்த வீடியோவை பேசுறதுனால பைபிள்ல இருக்கிற அதே வார்த்தைகளை பயன்படுத்தி நான் பேசுகிறேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 19வது அதிகாரம் வரைக்கும் குழந்தை இல்லாம தான் இருக்கிறது. 19வது அதிகாரத்திலே சாராள் என்ன முடிவு செய்யறாங்கன்னா, தனக்கு உதவி பெண்ணா இருக்கிற ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று முடிவு செய்து, தன்னுடைய உதவி பெண்ணாய் இருந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இது 20வது அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. திருமணம் முடிந்து ஆபிரகாமுக்கும் உதவி பெண்ணாய் பணிபுரிந்து கொண்டிருந்த ஆகாருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்ன செய்யறாங்கன்னா வைக்கிறாங்க. இப்போ முதல் பிறந்த பிள்ளையார் இஸ்மாயில் என்று சொல்லப்படுகிற இஸ்மவேல் தான் முதலாவது என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரிடத்துல போய் ஒரு ஜெபம் செய்கிறார். கர்த்தர் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறார்னா, உனக்கும் உன் மனைவியாகிய சாராளுக்கும் நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இவங்க என்ன செய்துட்டாங்கன்னா, உதவி பெண் மூலமாக ஒரு குழந்தை பிறந்துருச்சு. கடவுள் சொன்ன வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு இப்போ ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. இப்போ என்ன பண்றாரு ஆபிரகாம், கர்த்தரிடத்துல போய் ஒரு ஜெபம் பண்றாரு. நீங்க இப்போ இஸ்மவேல் எனக்கு பிறந்திருக்கிறான், இந்த இஸ்மவேல் என்னுடைய சந்ததியா இருக்கணும், இவன் உமக்கு முன்பதாக பெரிய ஒரு பலத்த தேசமாய் மாறணும், இவன் மூலமாய் வம்சங்கள் பழுகி பெருகணும் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு ஜெபம் பண்றாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக நான் இஸ்மவேலை ஒரு பெரிய சந்ததியாக, ஒரு பெரிய வம்சாவளியாக மாற்றுவேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய மனைவியா இருக்கிற சாராலும் என்னிடத்துல பிள்ளையை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால அவளுக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அந்த ப்ரேயர்
21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஈசாக்கு என்கிற பிள்ளை பிறக்கவே கிடையாது. இது மட்டும்தான் நடந்திருக்கிறது. இதற்கு பிறகு பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொன்னபடியே சாராளின் பேரிலே கடாட்சமானார், அவள் கர்ப்பவதியாகி ஈசாக்கு என்கிற பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பைபிள் படி பார்த்தீங்கன்னா இஸ்மவேலும் வந்தாச்சு, ஈசாக்கும் வந்தாச்சு. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க 21ஆம் அதிகாரத்தில். 22வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். இப்போ முதல்ல பிறந்த பிள்ளை வயசு அதிகமா இருக்குமா, இல்லை 2வது பிறந்த பிள்ளை வயசு அதிகமா இருக்குமா அப்படின்னா முதல் பிறந்த பிள்ளை தான். 2வது பிறந்த பிள்ளை குழந்தையாகத்தான் இருக்கும். 2 விஷயங்களை ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் விவாதத்துக்காக சொல்லவில்லை. பைபிள் அந்த இடத்துல ஈசாக்கு என்று சொல்லப்பட்டிருப்பது முற்றிலும் கடவுளுக்கு எதிரான ஒரு வார்த்தை தான் இது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நேரடியாக ஆபிரகாம் இடத்திலே பேசுகிறார், உன்னுடைய புத்திரனும், புத்திரன் என்று சொன்னால் ஒருவன் தான். 2வதாக ஏகசுதன், ஏகன் என்றால் ஒருவன் தான் என்று அர்த்தம். ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய, நேசனும் அவன் மேல மட்டும்தான் அன்பு வச்சிருக்கிறார் அவர். ஏன்னா அதுக்கப்புறம் பிள்ளை எதுவும் பிறக்கல அவருக்கு. அப்போ இந்த பலி கொடுக்கிற அந்த சம்பவம் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே நடந்துருச்சு என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இது இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற, புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற பைபிள்ல இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. ஆனால் தூய தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, உன்னுடைய மகனும் உன்னுடைய ஒரே மகனுமாகிய உன்னுடைய நேச மகனுமாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போ. அப்ப அந்த ஒரே மகன் என்று சொல்லப்பட்டிருப்பது ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாக இருந்தா தான் அது ஒரே மகன். ஈசாக்கு பிறந்துட்டா 2 மகனா இருக்குமே. அப்ப இந்த இடத்துல கடவுள் 2 பிள்ளையை கொடுத்துட்டு ஆனா ஒரே பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி கட்டுவாரா? இல்ல கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? இல்ல சில நேரங்களில் கர்த்தரை பற்றி பைபிள்ல சொல்லுகிறது, அவர் மறக்கக்கூடியவர் அல்ல, அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அப்படின்னு நிறைய வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லக்கூடியவர் கிடையாது. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய ஒரே மகனும் ஆகிய அந்த ஈசாக்கு என்பது யூதர்களினாலே உள்ளே திணிக்கப்பட்ட ஒரு காரியம். அங்க இஸ்மவேல் என்றுதான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதை மாற்றி எழுதியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு உண்மை. எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க? இந்த ஏகசுதனுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஒரே மகனுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அது ஈசாக்கு கிடையாது இஸ்மவேல்னு சொல்றீங்கன்னா அப்படி கிடையாது. அதற்கு பிறகு வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாய் வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்யற, அதிகாலமே எழுந்து தன்னுடைய அந்த காலத்துல கழுதை தான் அவங்க பயணத்துக்காக பயன்படுத்தினார்கள். கோவேறு கழுதை என்று சொல்லுவாங்க. கோவேறு கழுதை என்று சொன்னால் அது இன்றைக்கு பொதி சுமக்கிற கழுதை கிடையாது. அது கழுதையும் குதிரையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். கழுதையை போல சுமையை சுமக்கக்கூடியதும் குதிரையை போல வேகத்தை உடையதும் இருக்கும். கோவேறு கழுதை என்றால் தமிழ்ல கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. கோவென்றால் தமிழ்ல ராஜா என்று அர்த்தம். வேறு என்று சொன்னால் ஏறுகிறது, ராஜா ஏறுகிறதான ஒரு கழுதை, அதைத்தான் கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு வெயிட்டை வேணாலும் தாங்கும், அதே டைம்ல ஸ்பீடாகவும் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு கழுதையின் மீது மிகப்பெரிய விறகு கட்டைகளை அடுக்கி கொண்டு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது அதிகாரத்தில் பிறந்த மகன் பெரிய பையனா இருப்பானா சின்ன பையனா இருப்பானா? சின்ன பையனா தான் இருக்கும். அந்த பையன் மேல விறகு கட்டைகளை இதெல்லாம் தூக்கி வைக்க முடியுமானா முடியாது. அந்த பையனை நடக்க வச்சு கூட்டு போக முடியும்னா முடியாது. அதுக்கடுத்த வசனங்கள்ல அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு கர்த்தர் சொன்ன அந்த மோரியா என்கிற மலை கண்ணுக்கு தெரிகிறது. அந்த மலைக்கு பக்கத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குதிரையை அங்கேயே நிறுத்திட்டு, அந்த கழுதையை அங்கேயே நிறுத்திட்டு அந்த விறகு கட்டையை எடுத்து தன்னுடைய மகனுடைய தலையின் மீது வைத்து நீ சுமந்து கொண்டு வா என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னதாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஒரு சின்ன பையனால அவனை எரிக்கக்கூடிய அளவு விறகை சுமக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. அப்படி என்றால் 19வது அதிகாரத்துக்கும் 21வது அதிகாரத்துக்கும் இடையில ஒரு பெரிய கால இடைவெளி இருக்கிறது. அதுல முதல்ல பிறந்த பிள்ளையும் 2வது பிறந்த பிள்ளைக்கு இடையிலும் ஒரு பெரிய கால இடைவெளி இருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படையாய் கொண்டு பார்க்கும் பொழுது ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே இஸ்மவேலை பலி செலுத்த வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்லிவிட்டார் என்பதுதான் இந்த இடத்துல தெளிவாய் தெரிகிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பைபிளை நீங்க வரிசையா வாசிங்க. பைபிள்ல எப்படி இருக்குது அப்படின்னா, முதலாவது ஆபிரகாம் சாரால் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஆகாரை திருமணம் செய்து வைக்கிறார்கள், இஸ்மவேல் பிறக்கிறார். இஸ்மவேல் பிறந்ததுக்கு பிறகு என்ன நடக்கிறதா பைபிள் சொல்லுது அப்படின்னா, ஆகாரையும் இஸ்மவேலையும் கொண்டு போய் ஆபிரகாம் வனாந்தரத்தில் விட்டுட்டாரு. விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈசாக்கு பிறந்தார் என்பதை போல எழுதப்பட்டிருக்கிறது.
ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஏன்னா பைபிளே அதுக்கு சில ரெஃபரன்ஸ் இருக்குது, அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகவே பாலைவனத்தில் விடுவதற்கு முன்பதாகவே பலி செலுத்தப்படுகிற சம்பவம் நடந்துருது. அதற்கு பிறகுதான் பாலைவனத்தில் விடப்பட வேண்டும் என்கிறதான அந்த சோதனை வருகிறது. இந்த சோதனைகள் எல்லாமே ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலுக்கும் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட சோதனையை தவிர ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுக்கப்பட்ட சோதனை கிடையாது. கிறிஸ்தவர்கள் நீங்க பைபிள்ல ஒரு வசனத்தையாகிலும் எடுத்து காட்டுங்கள், ஈசாக்குக்கு ஏதாகிலும் சோதனை வந்ததை போல. எந்த ஒரு சோதனையும் ஈசாக்குக்கு வந்தது கிடையாது. முதலிலே பலி செலுத்தும்படியாக அங்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையும் இஸ்மவேலு தான். வனாந்திரத்திலே தண்ணி இல்லாமல் தாகத்துக்காக கதறிய பிள்ளையும் இஸ்மவேலு தான். இப்படியாக எல்லா இடத்திலும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளை இஸ்மவேல் தானே தவிர அது ஈசாக்கு கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. இதுல உங்களுக்கு ஏதாகிலும் சந்தேகம் இருக்குமானால் நீங்க இந்த திருக்குரானை வாங்கி படிக்கணும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். உங்க கையில் இருக்கிற பைபிளை நீங்க தெளிவா படிங்க. முதலாவது அந்த பைபிளை நீங்க தெளிவா படித்தாலேயே அதுல ஏகசுதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அந்த குமாரனின் மீது விறகை எடுத்து சுமத்தினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக இஸ்மவேலு தான், ஈசாக்கு கிடையாது. எதற்காக நான் இதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படியாக பல காரியங்கள் பைபிள்ல திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக யூத கிறிஸ்தவர்கள் பல மாறுதல்களை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை அதை பின்பற்றுங்க அப்படின்னா, முழுமையான ஒரு இறை வேதத்தை பின்பற்றவில்லை, அது திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு வேதத்தை தான் நீங்க பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதை போல நீங்க நிறைய குரானை வெளியே பார்க்கலாம். இதுல பிரிண்டிங் பிரஸ்னுடைய பேர் தான் மாறுமே தவிர இதுல இருக்கிற வசனங்கள் எதுவும் மாற்றப்பட்டிருக்காது. இதுக்கு யாரும் காப்பிரைட் எல்லாம் வாங்கல. இந்த குரான் என்னுடையது தான், இதுல இருக்கிற வார்த்தை என்னுடையதான், காப்பிரைட் கிடையாது. ஆனா உங்க கையில் இருக்கிற பைபிள் எடுத்து பாருங்க, அது காப்பிரைட் இருக்கும். அதை எழுதினவர் காப்பிரைட் போட்டு வச்சிருக்கிறார், இதை திருத்தி அமைக்கக்கூடாது, இதில் எதையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. காப்பிரைட் வாங்குறதுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. யார் அதை எழுதுறாங்களோ, யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் காப்பிரைட்டுக்கான உரிமை இருக்குது. இதுக்கு எந்த காப்பிரைட்டும் கிடையாது. ஏன்னா இது இறைவனால் அருளப்பட்ட வேதம். இதுக்கு காப்பிரைட் வாங்குறதுக்கு ஒரே அதிகாரம் உடையவர் இறைவன் மட்டும்தான். ஆனா இங்க மனிதர்களும் பிரிண்டிங் பிரஸ்களும் பைபிளுக்கு காப்பிரைட் வாங்கியிருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அதுல அவங்களுக்கு இஷ்டமானபடி சில வசனங்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 4500 வசனங்களை எடுத்திருக்கிறாங்க. இடைச்செருகளாக சில வசனங்களையும் சேர்த்து இருக்கிறாங்க. இஸ்மவேல் என்று வருகிற இடத்துல எல்லாம் ஈசாக்குன்னு போட்டுட்டு நாங்க தான் ஈசாக்கினுடைய சந்ததி என்று சொல்லி யூதர்கள் பெருமை பேசிக் கொள்வதற்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இதற்கு பிறகு அரசியல் ரீதியான பல காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு உலகமே யாரு பெரிய அறிவாளின்னு கேட்டா யூதர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் யூதர்களை குறித்து கர்த்தரும் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவும் சொல்றார், இறை தூதராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று சொல்லி, அவர்கள் மோசடிக்காரர்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அவர்கள் திருட்டு வழியாய் நுழைவார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. நான் ஏதோ இந்த வேதத்துல குரான்ல இருந்தாலும் சொல்லல, பைபிள்ல இருந்து யூதர்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் கள்ளர்கள், அவர்கள் திருடர்கள், அவர்கள் குறுக்கு வழியிலே வரக்கூடியவர்கள், அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று சொல்லி எல்லாம் கர்த்தரும் இயேசுவும் பேசியிருக்கிறாங்க. அப்படியாக சொல்லப்பட்ட அந்த யூதர்கள் பின்பற்றுகிற அவர்கள் கொடுத்த வேதத்தை இறை வேதம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோமானால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அவனே ஏமாத்துக்காரன் கர்த்தரே சொல்லிட்டாரு. நீங்க அவன் கொடுத்த பைபிள்லயே அவனை ஏமாத்துக்காரன் தான் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட வேதத்தை பின்பற்றி கொண்டிருப்போமானால் நிச்சயமாக எதற்காக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பிரயாசங்களை படுகிறீர்களோ, இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சகித்துக் கொள்கிறீர்கள் என்றால் ஒரு நாள்ல சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான். நிச்சயமாக அந்த வேதம் உங்களுக்கு சொர்க்கத்துக்கான வழியை காட்டாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் பைபிள்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி. மெய்யான ஒரு வழி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழியில யாரு போறாங்களோ அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கடவுளை கொண்டு சேர்க்கக்கூடாத வழியில எல்லாம் போயிட்டு நான் கடவுள்கிட்ட போயிட முடியுமானா நிச்சயமா போக முடியாது. ஆகவே இறுதி வேதமாகிய இந்த திருக்குரானை நீங்கள் நம்புங்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இது அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நீங்கள் ஈசாக்கை குறித்தும் இஸ்மவேலை குறித்தும் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த குரானை வாங்கி படிச்சு பாருங்க. அதில் உங்களுக்கு சில விளக்கங்கள் கிடைக்கும். யாரு மீது இது கட்டாயம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் யாரையும் கட்டாயப்படுத்துவதும் கிடையாது, யாரையும் வற்புறுத்துவதும் கிடையாது. அவங்களுக்கு வல்ல ரஹ்மான் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நீங்க உங்க கையில் இருக்கிற வேதத்தையும் இந்த வேதத்தையும் படிச்சு பாருங்க. எது உங்களுக்கு நேர்வழியை காட்டுமோ
அந்த நேர்வழியிலே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் வழிநடத்தி ஒரு நாளிலே ஜன்னத்துல் பிரதோஷ் என்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வாராக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.